Hi student, this is Silama Max Tuition 11th standard exercise 1.2 question number 7. On the set of natural numbers, let R be the relation defined by A related B if A plus B is less than or equal to 6. Write down the relation by listing all the pairs, check whether it is reflexive, symmetric, transitive and equivalence. So இங்கே நமக்கு ஒரு inequality கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் first given a plus b is less than or equal to 6 for all a b belongs to natural number. இப்போ from a b கான வேல்யூ நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுத்து இந்த இன்இக்வாலிட்டியில் ரீப்ளேஸ் பண்ணும்போது இது 6க்கு ஈக்குவலாகவும் 6 விட லெஸராகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதுக்கான ரிலேஷன் ஆர்டர் பேர்ஸை மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏக்கும் 1 பிக்கும் 1 சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1 + 1 2 வரும். ஸோ இந்த ஆர்டர் பேர் அப்ளிகேபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏக்கு ஃபிக்ஸடாக 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ கிராஸ் 6 கிராஸ் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம ஏக்கு 1ஆகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆர்டர் பேர் ஏக்கு 1 கொடுக்கலாம், பிக்கு 2 ரீப்ளேஸ் பண்ணும்போது 1 + 2 3. ஸோ 1, 3 அப்ளிகேபிள். ஸோ 1, 2. அடுத்து ஏக்கு 1 பிக்கு 3 அப்ளை பண்ணும்போது 1, 3. அடுத்து ஏக்கு 1 பிக்கு 4 ரீப்ளேஸ் பண்ணும்போது 1 + 4 வந்து 5 தான் வருது. ஸோ 1, 4 இதுவும் அப்ளிகேபிள். அடுத்து ஏக்கு 1 பிக்கு 5 ரீப்ளேஸ் பண்ணும்போது 1 + 5 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு 6 தான், அதனால் அதுவும் நமக்கு அப்ளிகேபிள். 1, 5 அப்ளிகேபிள். பட் 1 இங்கே பிக்கு 6 கொடுக்கும்போது 1 + 6 வந்து 7 ஆகிடும். ஸோ அப்ளிகேபிள் ஆகலை. இப்போ அடுத்து ஏக்கு ரைஸ் பண்ணலாம். இப்போது ஏக்கு 2 கொடுக்கலாம், பிக்கு மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது 2 + 1னா 3 அப்ளிகேபிள் ஆகுது. இப்போது ஏக்கு ஃபிக்ஸடாக 2வே இருக்கட்டும், பிக்கு மட்டும் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போது 2 இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2 + 2 4 தான் வருது. இதுவும் அப்ளிகேபிள். ஓகே, அடுத்து ஏக்கு ஃபிக்ஸடாக 2வே இருக்கட்டும், பிக்கு மட்டும் இப்போ 3 ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ 2 + 3 5 இதுவும் அப்ளிகேபிள் ஆகுது. ஸோ இங்கே 3. அடுத்து ஏக்கு 2வே இருக்கட்டும், பிக்கு 4 ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2 + 4 6. ஸோ இதுவும் நமக்கு அப்ளிகேபிள். அடுத்து ஏக்கு 3 ரீப்ளேஸ் பண்ணலாம், பிக்கு 1 செகண்ட் மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 + 1னா 4 தான். அடுத்து எகைன் ஏக்கு 1 இருக்கட்டும், பிக்கு 2 ரீப்ளேஸ் பண்ணாலும் 3 + 2 5 தான். அடுத்து ஏவுக்கும் 3 பிக்கும் 3 ரீப்ளேஸ் பண்ணும்போது 6. ஓகே, இப்போது ஏக்கான வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம் 4, பிக்கான வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 4 + 1 5 அப்ளிகேபிள். அடுத்து 4 + 2 6. ஸோ 4 + 3 அப்ளிகேபிள் இல்லை. அடுத்து 5 ஏக்கு 5 கொடுக்கலாம், பிக்கு 1 கொடுக்கும்போது 5 + 1 6. ஓகே, இப்போது 6 வந்து ஏக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதே டைமில் இங்கே 0வும் கொடுக்க முடியாது. ரீசன் நேச்சுரல் நம்பர். ஸோ இவ்வளோ ஆர்டர் பேர்ஸ் வந்து இந்த ரிலேஷனில் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது என்னென்னா ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ்க்கு ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுக்கணும். ஸோ ஏ ரிலேட்டட் ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போது இங்கே டோட்டலாக மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தோன்னா 1 இருக்குது, 2, 3, 4, 5. இங்கே இருக்கிற டோட்டலாக இதை நான் ஒரு செட்டை டிஃபைன் பண்ணேன்னா இங்கே 1, 2, 3, 4, 5. ஸோ நமக்கு டோட்டலாக 5 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 5 எலிமெண்ட்ஸுக்குமே ரிஃப்ளெக்டிவ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, 3, 3 இருக்குது. பட் இங்கே 4, 4 5, 5 இல்லை. அதனால் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஸ்டேட்மெண்ட் படி 1, 1 2, 2 3, 3 which is belongs to in the relation, but 4, 4 5, 5 does not belongs to the relation. அதனால் R is not reflexive. Okay, next symmetric. ஸோ சிமெட்ரிக் என்பது ஏ, பி இஸ் பிலாங்ஸ் டு ஆர்னா பி, ஏவும்
which is belongs to R இருக்கணும். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இங்கே இருக்கிறது 1,2 ஒருவேளை நம்ம சூஸ் பண்ணோன்னா 2,1 இருக்குது. 1,3 சூஸ் பண்ணோன்னா 3,1 இருக்குது. 1,4 சூஸ் பண்ணால் 4,1 இருக்குது. 1,5 சூஸ் பண்ணோன்னா 5,1 இருக்குது. 2,3 சூஸ் பண்ணோன்னா 3,2 இருக்குது. 2,4 சூஸ் பண்ணோன்னா 4,2 இருக்குது. ஸோ எல்லா வேல்யூக்குமே இங்கே சிமெட்ரிக் இருக்கிறதுனால இங்கே R இஸ் symmetric. Okay, இப்போ third one transitive. So transitive kind of basic condition a comma b b comma c belongs to R na a comma c also belongs to R. இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 1,2 சூஸ் பண்ணுறேன்னா அடுத்து ஆர்டர் பேர் வந்து எனக்கு 2ல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 2ல் ஸ்டார்ட் ஆகுறது இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக 2,1 2,2 2,3 2,4. இப்போ 1,2னா அடுத்து நான் 2,1 ஸ்டார்ட் பண்ணுறேன், மறுபடியும் 1,1 அப்ளிகேபிள் ஆகுது. மறுபடியும் 1,2 ஸ்டார்ட் பண்ணும்போது இதை இக்னோர் பண்ணிடலாம். 1,2 ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து 2,2 ஸ்டார்ட் பண்ணோன்னா மறுபடியும் 1,2 அதுவும் இதுவே ரிப்பீட் ஆகுது. அடுத்து 1,2ல் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து இங்கே 2,3 சூஸ் பண்ணோன்னா மறுபடியும் 1,3 அப்ளிகேபிள். மறுபடியும் 1,2 இங்கே 2,4னா அடுத்து 1,4 அதுவும் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆர்டர் பேரை சூஸ் பண்ணும்போது எல்லாமே இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து 1,3 சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1,3னா அடுத்த ஆர்டர் பேர் 3ல் ஸ்டார்ட் ஆகுனா அது இந்த ரோவில் இருக்குது. ஓகே, இப்போ 1,3னா அடுத்து 3,1 இருக்கும், மறுபடியும் 1,1 ரிப்பீட்டடு. மறுபடியும் 1,3னா இங்கே 3,2 மறுபடியும் 1,2 இங்கேவே ரிப்பீட்டடு. அடுத்து 1,3 அடுத்து 3,3னா அடுத்து மறுபடியும் 1,3 இதே ஆர்டர் பேர் தான். ஸோ இதுலேயும் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து இப்போ 1,4ல் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1,4ல் இங்கே 4th இந்த 2 ஆர்டர் பேர் இருக்குது. இப்போ 1,4னா அடுத்து 4ல் ஸ்டார்ட் ஆகிறது இந்த 4,1 மறுபடியும் இந்த 1,1 இங்கே இருக்குது. அதனால் இதுவும் டிரான்சிட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போது 1,4 இருக்குது, இங்கே 4,2 இருக்குது, மறுபடியும் 1,2 இதுவும் அப்ளிகேபிள் ஆகுது. இப்போது அடுத்து 1,5ல் சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1,5 இருக்குது, அடுத்து 5,1 மறுபடியும் 1,1 இங்கே இருக்குது. ஸோ இதுவும் அப்ளிகேபிள் ஆகுது. ஸோ இப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு போனோன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நிறைய வேல்யூஸை இதுலேருந்து நம்ம டிரான்சிட்டிவ்க்கு அப்ளிகேபிள் பண்ண முடியும். இப்படி டிரான்சிட்டிவ் அப்ளிகேபிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் காலமை மட்டும் நம்ம சூஸ் பண்ணோன்னா நிறைய வேல்யூஸ் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது மோர் தென் வேல்யூவாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா 5 சூஸ் பண்ணும்போது தான் அடுத்து ஒரு வேளை 5,5ன்னு வரதுக்கு அப்ளிகேபிள் ஆகாமல் போகலாம். ஒருவேளை இந்த பிளேஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் 5,1ன்னா அடுத்து 1ல் ஸ்டார்ட் ஆகுறது இந்த ஃபர்ஸ்ட் ரோ. இதில் 5 + 1 அடுத்து இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகுறது 1 + 1 தான். இப்போது இங்கே 5,1ன்னா அடுத்து இது 1,1 அடுத்து 5,1 போது மறுபடியும் இதே ரிப்பீட் ஆகுது. எகைன் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். 5,1ன்னா அடுத்து ஸ்டார்ட் ஆகுறது 1,2. அப்போது a, bன்றது 5,1 b, cன்றது 1,2 இப்போ a, cன்றது 5,2. ஸோ இந்த ஆர்டர் பேர் இதில் இல்லை. ஓகே, ஏன்னா 5,2ன்றது 7 வந்துடும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கொடுக்குற எந்த ரிலேஷனுக்குமே இதில் ரிலேஷன் மேக் ஆகாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்கலாம், ஆர் 1 more 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துடலாம். 5,1 இஸ் belongs to R and 1,2 also belongs to R, but இங்கே 5,2 does not belongs to R. Another example, 5,1 is belongs to R, இங்கே 1,3 also belongs to R, but 5,3 does not belongs to R. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். therefore R is not transitive. ஓகே, இது இந்த 3 கண்டிஷனுமே இதில் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால இங்கே இருக்கிற R is not an equivalence. இதுதான் 4th subdivision. Thank you.